உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து 4 உருளைக்கிழங்குங்க. இது வந்து நான் சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையானது வந்துங்க, வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி பழம் போடுங்க, அப்புறமேல கருவேப்பிலைங்க, அப்புறமேல வர மிளகாய் தூளுங்க, அப்புறம் கடுகுங்க, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சாம்பார் தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. உருளைக்கிழங்கு வந்து இப்படி நீள வாக்கில் அரிஞ்சிக்கணுங்க. அரைக்கிறேன் பாருங்கள். எடுத்து நல்லா இப்படி நீளமாக அரிஞ்சிட்டு, இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம், வத்த குழம்புக்கு எல்லாத்தையுமே சைடிஷாக வச்சுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டு இருக்குங்க. சாப்பிடாதே கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் நீளமாக அரிஞ்சிக்கிறேங்க. இப்படி அரிஞ்சிக்கணுங்க. அரிஞ்சிக்கலாங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு வச்சுங்க. ரெடி. இனிமேல் சமைக்கலாங்க. பாருங்கள், வடச்சட்டி வச்சாச்சுங்க. அதை எண்ணெய் ஊற்றுறேங்க. நல்லா எண்ணெய் கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கணுங்க பொரிக்கிறதுக்கு. கடலை எண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், நம்ம அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், நல்லா பொரியணுங்க. நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு பொரியணுங்க. போட்ட உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சுங்க. நல்லா பொரியணுங்க. இது எந்த அளவுக்கு பொரியுதோ அந்த அளவுக்கு தான் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்குலாம் எடுத்து வச்சுங்க. இவ்வளோ எண்ணெய் அதிகமாக இருந்தால் எடுத்துருங்க. இவ்வளோ எண்ணெய் போதுங்க. பாருங்கள், 1/4 ஸ்பூன் கடுகுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. அடுத்தது வெங்காயம் போடணுங்க. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்குங்க. பாருங்கள், வெங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வணக்குங்க. பாருங்கள், அடுத்தது கொஞ்சோண்டு பெருங்காய கட்டி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வாவி அதுதும்பாங்க, அதுக்கு இதனால பெருங்காய கட்டி போட்டுக்கலாங்க. அடுத்தது பாருங்கள், தக்காளி பழம் போடலாங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டால் போடுங்க. அடுத்தது பூண்டு தட்டி வச்சுருக்கிறவங்க இது போட்டுக்கலாங்க. தேவையான உப்புங்க. தூளுப்பே போட்டுக்கலாங்க. ஏன்னா அது வறுவலுங்கனால தூளுப்பே போட்டுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடுச்சுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகா பொடியில் மசாலாலாம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு போகணும். அடுத்தது செம்மளா தூளுங்க, கலருக்கு, அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு போடுங்க. சாம்பார் தூளுங்க, இது எல்லா மசாலா போட்டு வீட்லேயே அரைச்சிடுங்க. இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா போட்டு நல்லா வணக்கலாங்க. நல்லா போட்டு பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜிலலாம் போட்டு வணக்கிறதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டு உடைக்கக்கூடாதுங்க. உடையாமல் அசாமக்கூடாதுங்க. உடச்சிட்டாவே ஒரு மாதிரி ஆயிடுங்க. உடைக்காமல் அழகாக பாருங்கள், நல்லா வணக்கியாச்சுங்க, போட்டாச்சுங்க. நல்லா காய் உடைக்காமல் நல்லா அதை எப்படி வறுத்துக்குங்க. காய் உடைக்கக்கூடாதுங்க. அப்படியே லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே லைட்டாக தெளித்து போடுங்க. சும்மா லைட்டாக, சும்மா அந்த உப்புக்கார ஏறத்துக்காக. சரிங்க, அவ்வளோதான் தண்ணி. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் அது உப்பெல்லாம் செட் ஆகுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் வறுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.